அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே, எல்லாம் வல்லான் தாளே ஏத்து. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருட்பெரும் ஜோதி திரு அருள் பிரகாச வள்ளலார் அவர்கள் பாடி அருளச் செய்த திருவருட்பா பாடல் சத்திய அறிவிப்பு. ஐயன் அருள் வருகின்ற தருணமிது கண்டீர், ஐயமில்லை ஐயமில்லை ஐயனடி ஆணை. மெய்யேன் எனை ஆட்கொண்ட வித்தகன் சிற்சபையில், விளங்குகின்ற சித்தன் எல்லாம் வல்ல ஒரு விமலன். துய்யன் அருட்பெரும் ஜோதி துரிய நட நாதன், சுக அமுதன் என்னுடைய துரை அமர்ந்து இருக்க. வையமிசை திருக்கோயில் அலங்கிரிமின் விரைந்தே, மணியாலும் பொன்னாலும் மலராலும் வியந்தே என்று வள்ளல் பெருமான் பாடக்கூடிய சத்திய அறிவிப்பு முதல் பாடல். இதனுடைய அற்புதமான இந்த பாடலுக்கு சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மெய்ஞான விளக்கம். சத்திய வார்த்தை என்ற தலைப்பிலே 4 பாடல்களும் அல்லது சத்திய அறிவிப்பு என்ற தலைப்பிலும் ஒரு பாடலும் திருவருட்பாவிலே இருக்கின்றன. இந்த பாடல்கள் எழுதியுள்ள ஏட்டின் அடிக்குறிப்பில் சத்திய வார்த்தை என்றும் சத்திய அறிவிப்பு என்றும் இங்கனம் எல்லாம் வல்லவர் ஓதுக என்றபடி உரைத்துள்ளேன் என்று வள்ளல் பெருமான் குறிப்பிடுகிறார். இங்கே சத்திய வார்த்தை என்ற தலைப்பிலே அல்லது சத்திய அறிவிப்பு என்கின்ற தலைப்பிலே 4 பாடல் மட்டும் அனுபவ விளக்கத்தை நாம் சிந்திக்க இருக்கிறோம். வள்ளலார் பரிபூரணமாக இறை அனுபவம் பெற்றிருந்த போது அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் நீ பெற்றிருக்கும் அனுபவத்தை உலகுக்கு தெரிவித்து விடு என்று கட்டளையிடுகிறார். அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் கட்டளையை ஏற்று வள்ளலார் பாடியுள்ள பாடல்தான் சத்திய அறிவிப்பு என்ற தலைப்பிலே வெளியாயிருக்கின்றன. வள்ளலாருடைய அருள் உண்மை அனுபவம் என்றும் நிலைத்து இருந்து இறை இயற்கை உண்மையை விலக்கி வைக்கும் ஆற்றல் உடையது. பொதுவாக அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் அகத்திலே மறைந்து நின்று அருளாட்சி செய்து கொண்டிருப்பார். வள்ளலார் முத்தேக சித்தி பெற்ற தருணத்தில் இருந்து இறைவன் அவருடைய திரு அருள் பிரகாச உருவத்திலே அருட்பேரின்ப ஆட்சி புரிய தொடங்கி இருக்கிறார். அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் எங்கும் நிறைந்திருப்பார். அவர் தமது சிர நடுவிலே இருக்கும் சிற்சபையிலே எழுந்தருளிருக்கிறார். அவரே மெய்ப்பொருளாக இருக்கிறார். அதனால் மெய்யேன் என்று போற்றப்படுகிறார். சாகாத வித்தையை கற்பிப்பதால் வித்தகன் என்று அழைக்கப்படுகிறார். அனைத்தையும் நிறைவேற்றும் ஆற்றல் உடையவராகதால் எல்லாம் வல்ல சித்தன் என்று போற்றப்படுகிறார். இயற்கையாக எல்லா பொருள்களும் இவர் தூய்மையாக நிறைந்திருப்பதால் விமலன் என்று பெயர் பெற்றிருக்கிறார். எல்லா உயிர்களுக்கும் அனுபவம் தருவதால் துய்யேன் என்று போற்றி வணங்கப்படுகிறார். உயிர் அனுபவத்தின் துரிய நிலையில், அதாவது நனவு, கனவு, துயில் ஆகிய இவற்றை கடந்து 4வது நிலையிலே நடனமாடும் அருட்பெரும் ஜோதியாக திகழ்கிறார். பக்குவப்பட்ட உயிர்களுக்கெல்லாம் இன்பமளிக்கும் சுக அமுதனாக விளங்குகிறார். இவரே என்னுடைய தலைவர் என்கிறார் வள்ளலார். என் தலைவரான அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் அருள் புரிய வருகின்ற தருணம் இது, சந்தேகம் படாதீர்கள், என் தலைவர் மீதே ஆணையிட்டு சொல்கிறேன் என்றும் வலியுறுத்துகிறார். அருட்பெரும் ஜோதி எழுந்தருளுவதாக அவருக்கு விரைவிலே ஒரு திருக்கோயில், அதாவது சத்திய ஞான சபையை கட்டுங்கள்.
அந்த சத்திய ஞான சபை பொன்னாலும் மணியாலும் மலர்களாலும் எல்லோரும் பார்த்து வியக்கும்படி அலங்கரியுங்கள் என்று வேண்டுகிறார். இதுவரையிலே ஒவ்வொரு அகத்திலே இருக்கும் ஞான சபையிலே, அதாவது சிற்றம்பலத்திலே மறைந்திருந்து அருளாட்சி செய்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் இப்போது அநேகமாக நிறைவு கொண்டு பொன்னம்பலத்திலும் எழுந்தருள ஆரம்பித்திருக்கிறார். அதனால் அருட்பெரும் ஜோதி அம்பலத்தரசுக்கு வெளியிலும் சத்தியஞான சபை எழுப்ப வேண்டும் என்கிறார் திரு அருள் பிரகாச வள்ளலார். மற்றவர்களெல்லாம் சத்தியஞான சபையிலே வியந்து நோக்கி விரைவிலே பக்குவம் பெற வேண்டும் என்பதற்காக இந்த உலகிலே சத்தியஞான சபை விரைவாக எழுப்ப வேண்டும் என்கிறார். வள்ளல் பிரான் 1874 ஆண்டு ஜனவரி திங்கள் 30ஆம் நாள் பகலிலே இந்த பாடலை பாடுகிறார். இன்று இரவே அவருடன் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் நிலை கொள்கிறார். வள்ளலார் முத்தேக சித்தி பெற்று மரணமில்லா பேரின்ப வாழ்வை பெறுகிறார். இதற்கு 2 ஆண்டுகளுக்கு முன்பாக வள்ளலார் 1872ஆம் ஆண்டு ஜனவரி திங்கள் 25ஆம் நாள் பூசத்தன்று தாம் வடலூரில் உருவாக்கிய சத்திய ஞான சபையை திறந்து வைத்து அருட்பெரும் ஜோதி தரிசனத்தை மக்களுக்கு வழங்கினார். அந்த சத்திய ஞான சபை மண்ணாலும் மரத்தாலும் எழுப்பப்பட்டது. அதில் எளிய முறையிலே தகர விளக்கில் அருட்பெரும் ஜோதி ஏற்றி வைத்து மக்களுக்கு ஜோதி தரிசனம் வழங்கப்பட்டது. அப்போது மக்கள் பக்குவம் பெற்ற நிலையிலே இல்லாததால் திரு அருள் பிரகாச வள்ளலார் நிறுவிய சத்திய ஞான சபையும் அவர் விரும்பிய அளவு ஓங்கவில்லை. இப்போது மக்கள் ஓரளவு பக்குவம் பெற்றிருக்கிறார்கள். அருளும் பொருளும் இறைவன் இயற்கை உண்மையை மக்களிடையே பரப்ப ஆர்வமும் ஆற்றலும் உள்ள சிலரால் சத்திய ஞான சபை பொலிவும் வலிவும் விளங்க மீண்டும் திருப்பணி செய்யப்பட்டுள்ளது என்றாலும் மக்கள் போதுமான அளவு இன்னும் பக்குவம் பெறவில்லை. அதனால் வள்ளலாரின் விருப்பப்படி சத்திய ஞான சபையின் அலங்கார நிறைவு பெறவில்லை. அருட்பெரும் ஜோதி தரிசனத்தை மக்கள் நாள்தோறும் பார்த்து பயன்பெறவும் முடியவில்லை. நாள்தோறும் சத்திய ஞான சபையிலே அருட்பெரும் ஜோதி தரிசனம் செய்வதின் மூலமாகத்தான் அருட்பெரும் ஜோதியின் பரிபூரண அனுபவம் பெற்றவர்கள் தோன்றுவார்கள். அவர்கள் சுத்த பிரணவ ஞான தேகத்தோடு விளங்குவார்கள். இம்மாதிரி சன்மார்க்கிகள் ஏற்படும் போதுதான் வடலூரிலே இருக்கும் சத்திய ஞான சபையும் பொன்னாலும் மணியாலும் மலராலும் அலங்கரிக்கப்பட்டு உலகம் பார்த்து வியக்கும் வண்ணம் ஓங்கி திகழும். பொன் என்றால் சுத்த தேகத்தையும், மணி பிரணவ தேகத்தையும், மலர் ஞான தேகத்தையும் குறிப்பதாகும். இந்த உண்மையை உலகம் பரிபூரணமாக உணரும் போது மக்கள் நினைத்த இற இன்பத்தை பெற்று வாழ்வாங்கு வாழ்வார்கள் என்று சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மெய்ஞான விளக்கம். வள்ளல் பெருமான் பாடக்கூடிய அந்த சத்திய அறிவிப்பு அல்லது சத்திய வார்த்தை, ஐயன் அருள் வருகின்ற தருணமிது கண்டீர், ஐயமில்லை ஐயமில்லை ஐயனடி ஆணை, மெய்யேன் எனை ஆட்கொண்ட வித்தகன் சிற்சபையில் விளங்குகின்ற சித்தன் எல்லாம் வல்ல ஒரு விமலன், துயன் அருட்பெரும் ஜோதி துரியனடநாதன், சுக அமுதன் என்னுடைய துரை அமர்ந்திருக்க, வையமிசை திருக்கோயில் அலங்கரிமின் விரைந்தே, மணியாலும் பொன்னாலும் மலராலும் வியந்தே என்று வள்ளல் பெருமான் தன்னுடைய தேகத்தை ஒளி தேகமாக சித்தி வளாகத்திலே இரவிலே செல்வதற்கு முன்னால் பகலெல்லாம் உச்சரித்து பாடிய ஒரு அற்புதமான சத்தியத்தை குரல் சொல்லக்கூடிய பாடல். இந்த பாடலை யார், சத்திய அறிவிப்பு பாடலை யார் கேட்கிறார்களோ, யார் படிக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையிலே அற்புதம் நடந்தே தீரும். இது சத்தியம் என்கின்ற சொல்லுகின்ற விதமாக வள்ளல் பெருமான் நமக்கு பாடி இருக்கிறார். ஆகவே இந்த பாடலை மனதுக்குள்ளே பதிய வைத்து கொண்டு அடிக்கடி கேட்டு கேட்டு இதை 4 பேருக்கு சொல்லி சொல்லி அற்புதத்தை பெற வேண்டும் என்று சொல்லி மூச்சை கவனி பேச்சை குறை என்று தனக்குள்ளாகவே உள்முகமாக இருக்கக்கூடிய
அருட்பெரும் ஜோதியை ஏற்றி வைத்து கொண்டு மரணமில்லா பெருவாழ்வை நாம் அடைய வேண்டும் என்கிற செய்தியை சொல்லக்கூடிய பாடல் என்று சொல்லி, அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தில் எல்லாம் வல்லான் தாலே ஏத்து. இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அறியேன் எம் கோவே. துன்று மலை விம்மாயற்று வெளிக்குள் வெளி கடந்து சும்மா இருக்கும் சுகம் என்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமிகளின் திருவடியை தொட்டு வணங்கி, எல்லா உயிர்களும் இன்புற்ற வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, கொல்லா நெறி குவலயமெல்லாம் ஓங்குக என்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வள்ளலார் அவர்களை மீண்டும் மீண்டும் திருவடிகளை தொட்டு வணங்கி, இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள், ஞானிகள், மகான்கள், யோகிகள், ஜீவமுக்தர்களுடைய திருவடியை தொட்டு வணங்கி இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்க விட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்ற மகா மந்திரத்தை வான்காந்தத்தில் கலக்க விட்டு வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.